லாயரா நான் ஒரு சீன் பண்ணும்போது சார் இங்க மோகன் யாராவது இருக்காங்களா அந்த மோட் வருது. அம்மா கிட்ட பேசும்போது அம்மா என்னமா நீ இப்படி பண்ற அந்த மோட் இருக்கு. பேட்டே புடிச்சது கிடையாது. பட் சின்ஸ் ஐ வாஸ் கிவன் திஸ் ரோல் நான் வந்து நெட்ஸ் போனேன். நிறைய வாட்டி பேசணும். நம்ம வந்து இங்க போறோம் அங்க போறோம் கெஸ்ட் ஹவுஸ் போறோம் இது பண்றோம் ஃபன். என்ன தெரியுமா தெரியாதா கிரிஷா சேருவாங்களா ஐயா இருங்கய்யா பொறுமையா வாங்கய்யா 100 எபிசோடு இருக்கு பொறுமையா பார்க்கலாம். அஸ்வினோடது வந்து பாவம் எல்லாருமே திட்டுறாங்க or something. But he's like the sweetest person on earth. டீ காஃபி குடிச்சா கொஞ்சமா குடிங்க அவ்வளவுதான், வேற எல்லாம் திட்ட மாட்டேன். அவன் நடிச்சுட்டா. நான் வந்து வேற சல்வார் போட்டிருந்தேன் கண்டினியூட்டி காஸ்டியூம். நானே ஒன்னு அடிச்சிருப்பேன். பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சு லக்கேஜ் எல்லாமே படுக்கும்போது கரெக்டா ட்ரெஸ் சேஞ்ச். ஆக்சுவலி மீரா ஜெயஸ்ரீ ஹரிணி ரெடி ஷார்ட் ரெடி. உங்க பொன்னான சேமிப்புக்கு பொன்னான சலுகை தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டத்தில் சேதாரத்திற்கு 75% வரை தள்ளுபடி. இன்றைய தங்கமயிலுக்கு வாங்க. சகோதரிகள் 3 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டோம் நாங்க உங்களை பாக்குறதுக்கு அப்படின்றதுக்கு தான். எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்டிங்? செம்மையா போயிட்டு இருக்கு. வேற லெவல். ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஏன்னா உள்ள பார்த்து டேரக்டர் ரொம்ப பரபரப்பா இருக்காரு. பக்கத்துல போய் பயமா இருக்கு. மைக் எடுத்து அடிச்சிட்டு வருவாங்க. வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இன்னைக்கு என்ன அப்படி? ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஓ லேட்டா வந்து நாங்க லேட்டா வரல. ஓகே கேப் லேட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகுது. ஷெட்யூல்ல வந்து இது ஃபர்ஸ்ட் இது first day. அதனால இன்னைக்கு நிறைய சீன்ஸ் எல்லாம் எடுக்கணும், நிறைய பிளான் இருக்குன்றதுனால கொஞ்சம் பிளஸ் பரவாயில்ல. செட் ப்ராப்பர்ட்டி வந்து சீன்ஸ் நிறைய. ஓகே ஓகே. இப்போ சீரியஸ் வெளியே வந்து ஒரு கான்ஃபிளிக் பாயிண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்துருச்சு. என்னென்ன ரிசெப்ஷன் உங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு, என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க? சொல்ல போனா உங்களோட கேரக்டர் நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதே சொல்லலாம். ஒரு பொறுப்பான பொண்ணு போல்டு அப்படின்றத நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸா? எனக்கு வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வெளியில போனாலுமே பீப்புள் ஆர் ரெகக்னைசிங். அதுவும் என் பேர் இல்லாம ஜெயஸ்ரீன்னு சொல்லி இப்போ ரெகக்னைஸ் பண்றாங்க. நான் வந்தேன்னா மீதி பேர்லாம் எங்கன்னு என்ன கேக்குறாங்க. எங்க ஹரிணியை காணும், மீராவை காணும், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, இல்ல நாங்க 2 பேர் மட்டும் வெளியில போனா மீதி கேரக்டர்ஸ் எல்லாம் எங்க, நீங்க எல்லாம் ஒன்னா சுத்த மாட்டீங்களா? அவங்க தே திங்க் நாங்க எப்பவுமே ஒன்னாவே எங்களை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு பர்சனலாவே அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் போல்டா இருக்கிறது, ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுன்றது அந்த லாயரோட கேரக்டரிஸ்டிக். ஸோ அதுவுமே வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பொண்ணு ஃபேமிலியில இருந்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ எனி ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டாட்டரா இருக்கட்டும், அது சன்னாவும் கூட இருக்கலாம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். நிஜமாவே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் டாக்டர். ஆமா தவறான. சரி ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? எனக்குமே வந்து மீராவோட ஆர்க் வந்து ஐ திங்க் இப்பதான் நம்ம எல்லாருமே பாக்குறோம். லைக் சுட்டித்தனமா விளையாடிட்டு போக மாட்டாங்க. 30 நாளா அவங்க வேலை செய்யறாங்க. இல்ல ரெகக்னைஸ் பண்றாங்க. யாரு எங்க போனாலும் பிஎன்எஸ் பார்த்து பண்றாங்க. அண்ட் இப்போ கரண்டா மீராவோட ஆர்க் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆமா நாங்க வந்து ஸ்பை எல்லாம் பண்ணி அப்பா என்ன வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பண்றது எல்லாமே ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெகக்னிஷன் எல்லாம். ஓகே உங்களோட கேரக்டருக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சேம், இட்ஸ் வெரி குட். ஐ திங்க் தே ஆர் லைக்கிங் இட். ஓகே தே ஆர் லைக்கிங் சோ மச். எனக்கு பெரிய பெரிய பேராகிராஃப்ல நிறைய மெசேஜஸ் வருது தட் ஐ எம் லைக் யூ, இட்ஸ் குட் அண்ட் ஆல். அண்ட் வித் ஐயப்பா ஐ திங்க் இட்ஸ் a very good reach. நல்ல ரெகக்னிஷன். ஆனா ரீசன்ட் எபிசோட்ல உங்க நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது. என்னப்பா இப்படி லவ் பண்றேன்னு சொன்னது குத்தமா, இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் இது வரைக்கும் திறந்து பார்க்கல. I said in last interview also to someone that I didn't open. இப்போ வரைக்கும் நான் அதை ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லை. I not see it. But there is a reason behind that. It's அம்மா. So valid. உங்களோட பாயிண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேலிட். அண்ட் ஃபார் ஐயப்பா ஆல்சோ ஹி அக்செப்டட் பிகாஸ் ஹி ஃபெல்ட் இட்ஸ் வெரி வேலிட். ஓகே ஓகே. இனிஷியலி இந்த கேரக்டருக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, நீங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு லைனா சொல்லும் போது, நீங்க லாயர், அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேர் வச்சிருக்காரு, நீங்க வந்து உங்க பெர்ஸ்பெக்டிவ், இப்போ ஆளுக்கு ஒரு ரோல் இருக்கு. இப்போ நான் லாயர்னும் போது நான் மதுவோட அப்பாவை தேடி போறேன் ஆஸ் அ லாயர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இப்போ இவ பார்க்கும்போது இவ வந்து கடையை பாயிண்ட் அவுட் பண்ணி போறா, ஏன்னா அங்க வந்து கிரிஜா வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு இருந்தது. ஸோ எனக்கு லைனா சொல்லும் போதுமே இதே தான் சொன்னாங்க. நான் வந்து இவ்வளோ டீப்பா உள்ள போகுன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது. எனக்கு பண்ண இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்போ கடைக்கு ஒரு ப்ராப்ளம்னா லாயர் வந்து நிக்கிறாங்க, அப்பாக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா லாயர் வந்து நிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்லயும் அந்த லாயரோட ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னும் போது அதை பிளே பண்ணும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ டப்பிங்லேயே வந்து எனக்கு அந்த வேரியேஷனே ரொம்ப பிடிச்சது. லாயரா நான் ஒரு சீன் பண்ணும்போது சார் இங்க மோகன் யாராவது இருக்காங்களா அந்த மோட் வருது.
அம்மா கிட்ட பேசும்போது அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ற அந்த மோட் இருக்கு. சிஸ்டர்ஸ் கிட்டயும் அந்த மாதிரி இருக்கு. பிரியன்ட்ட பேசும்போது இல்ல பிரியன் ஓகே அந்த ஸ்வீட்டா நான் டப்பிங்லயே அந்த வேரியேஷன் பாக்குறேன், நான் அதை கொடுத்துருக்கேன்றது. சோ அங்கேயும் நான் அந்த மாதிரி தான் போய் பேசினேன். சோ ஜெயஸ்ரீக்கு வந்து ஜெயஸ்ரீயாவே ஆர்க் நிறைய இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறேன். சோ அந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் நேத்து நான் டப் பண்ணும் போது தான் அது இன்னும் டீப்பா நான் ரியலைஸ் பண்ண. ஒரு 8 எபிசோட் சேர்த்து பேசும்போது தான் எனக்கே தெரிஞ்சது விதவிதமா நம்ம பேசியிருக்கோம், ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குன்னு. சோ தட் ஃபெல்ட் நைஸ். ஆனா டப்பிங் அப்படின்றது உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்? நம்ம கேரக்டருக்கு நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபைடா? ஸ்டார்டிங்ல இருந்தே நான் தான் எனக்கு பேசுறேன். நான் ஜென்ரலாவே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ மற்றவங்களுக்கும் நான் பேசியிருக்கேன். எனக்கும் டெஃபினட்டா நான் தான் பேசணுன்றதுல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா நம்ம ஆக்டிங்ல என்னதான் பண்ணாலும் டப்பிங்ல போய் அதை பேசும்போது தான் இன்னும் அந்த ஆக்டிங்க்கு ஒரு உயிர் வரும். நம்ம அங்க போய் சொதப்பிட்டோம்னா என்ன இங்க பெஸ்டா பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டப்பிங்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன். நம்ம அதை பண்ணா ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும், டைம் எடுத்து அவசரமா எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஐ ரியலி லைக் டப்பிங். ஓகே, உங்க கேரக்டருக்கு இனிஷியலி என்னென்ன சொல்லப்பட்டுச்சு? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுனால நிறைய விளையாட வேண்டியது இருக்கும், ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, எசக் பசக்கு ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்க இனிஷியலி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட்டர் சொன்னாங்க. சுத்தமா எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் எதுவுமே தெரியாது. நான் பேட்டே புடிச்சது கிடையாது. பட் சின்ஸ் ஐ வாஸ் கிவன் திஸ் ரோல், நான் வந்து நெட்ஸ் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு எனக்கு சொல்லித்தாங்க அந்த ஸ்டாண்ட்ஸ், அந்த புல் ஷாட், அந்த ஷார்ட்ஸ் பேரெல்லாம் கதை. ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ டீம் எஃபர்ட் போட்டு பண்றாங்கன்னா அந்த இடத்துல நம்மளும் அதை பிலீவபிள் ஆகாத அதை கொண்டு வரணும் தத்ரூபமா, அட்லீஸ்ட் டு தி பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி. ஸோ வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்க. அண்ட் சேம் லைக் ஷீ செட், எனக்குமே அது ஒன் லைனா சொன்னாங்க. நீங்க வந்து கடைக்கு போவீங்க, 4 பேருக்கும் ஒரு ட்ராக் மாதிரி போகும் இந்த அஃபேரை வந்து பிரிக்கிறதுக்கு. அதுதானே நாங்க 4 கிட்ஸுமே பண்றோம். ஸோ வந்து எனக்கு கடையில போய் நான் வந்து கிரிஜாவை எப்படியாவது அப்பா கிட்ட சேர விடாம பாத்துக்கணுங்கிறது எனக்கு சொன்னாங்க. சோ அது வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் கிரிக்கெட் பழகிட்டீங்கல்ல நீங்க, தனியா விளையாடணும் அப்படின்றது? தனியா விளையாடணும்னா லைக் அந்த ஷார்ட்ஸ் அடிக்க முடியாது. அந்த மாதிரி சொல்லுங்க. லைக் ஐ திங்க் நவ ஐ கேன் பி a bit கொஞ்சம் பெட்டர். நான் வந்து ப்ராப்பர் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 1 month தான் நமக்கு அந்த ட்ரைனிங். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய நம்ம கிரிக்கெட் ஷார்ட்ஸ் பார்க்கல நம்ம இப்போ வரைக்கும். ஸோ அதனால தட்ஸ் தி திங். உங்க கேரக்டருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, நீங்க என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க? என்னோட கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூ வில் பி வெரி போல்ட், யூ வில் நாட் கிரை ஃபார் எனிதிங், டக்கு டக்குன்னு யூ வில் நாட் டிசைட், யூ வில் திங்க் அண்ட் டிசைட். ஸோ கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் ஃபேமிலி அப்படின்னா எவ்ரி ஒன் வில் ரியாக்ட் இன் டிஃப்ரெண்ட் வே, யூ வில் பி வெரி காம் ஒன்லி. எப்பவுமே அது அப்படிதான். நான் எப்பவுமே போய் கேட்பேன், அழுவா நீர் அழுத்தவள போய் ஓரமாக, because he is very sure that I should not cry. You will be bold, you will think. எல்லாம் ஆறும்போது you will think and then only you react அப்படின்னாங்க. மாத்துறது அப்படின்னா இல்லை, ஐ ஃபெல் தட் நான் நார்மலா எப்படி இருப்பேனோ அதுதான் ஹர்னி ஆக்சுவலி. ஸோ எனக்கு பெருசா எதுவும் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. The only thing he said is you should not cry for anything. He'll always tell that. Every week he'll tell, every first day of like month he'll tell like you should not cry for anything. In the emotional scene vandalo you'll be very strong, you'll take care of it, you'll handle it in a very calm way. That's okay. Family பத்தி பேசியாவணும். போஸ் வெங்கட் சார், காயத்ரி மேம் எவ்வளவு பெட் ஆயிட்டாங்க, எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க? Yeah, very close. லைக் நார்மல் நம்ம எங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க அவ்வளவுதான். இப்ப நான் எங்க வீட்லயே போயிட்டு இப்ப நார்மலா இருந்தா எங்க அம்மாக்கு இன்னைக்கு ஷூட் இருக்கா அப்படின்னு சொன்னா they'll get confused. எங்க வீட்லயே எந்த அம்மாக்கு, காயு மம்மிக்கு அப்படின்னு. எங்க அம்மா பேண்ட் கொடுத்தாங்க, எந்த அம்மா எங்க பேண்ட், எங்க அம்மா சாக்லேட் கொடுத்தாங்க, எங்க அம்மா லிப்ஸ்டிக், லிட்டரலி நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. she'll get and give us. மம்மி கொடுக்குற மோர் நல்லா இருக்கு, நான் எங்க அம்மாட்ட மம்மி கொடுக்குற மோர் நல்லா இருக்கு, நீ கொடுக்குற மோர் நல்லா இல்ல. ஸோ ஷில்லி லைக் ஓகே அது என்ன மோருன்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்படிதான் அப்பாவே அப்படிதான். அப்பா வந்து எப்படி சொல்றது, அப்பா அம்மா 2 பேருமே வெரி வெரி ஸ்வீட் டுவர்ட்ஸ் அஸ். both of them very sweet. நீங்க இப்ப behind the screen வந்தீங்கன்னா தெரியும், நாங்க உள்ள போனாலும் தெரியும். வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நாங்க அங்க பேசிட்டு. ஆமா, ஏன்னா அது எப்பவுமே அப்படிதான். இது both of them very sweet. And அப்பா also will get things, snacks, பிரியாணி வேணுமா, ஏதாவது சாப்பிடுறியா இல்ல, ஆல்வேஸ் ஆஸ்க். ஓகே, அவுட்டிங் அந்த மாதிரிலாம் போனீங்களா? இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் பண்ணிட்டே இருக்கோம், கூடிய சீக்கிரத்துல நடக்கும். இந்த யூசுவல் ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி தான் நினைக்கிறேன், ட்ரிப் பிளான் போட்டு கடைசி நேரத்துல கேன்சல் பண்றது. இல்ல என்னன்னா எல்லாருக்குமே ஸ்கெட்யூல் இருக்கு. 30 daysனா ஆல்மோஸ்ட் 25 days we are working continuously. So அந்த 1 or 2 days வேற யாருக்குன்னா பிரேக் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இருக்காது. ஸோ அதனால போக முடியல. எங்களுக்கு இங்க வரதே ஜாலியா இருக்கும். ஆமா, இதுதான் எங்க அவுட்டிங். ஐயோ இல்ல நம்ம போறோம். நாங்க சீரியஸா லாஸ்ட் ஸ்கெட்யூல் ரொம்ப நிறைய வாட்டி பேசணும். நம்ம வந்து இங்க போறோம், அங்க போறோம், கெஸ்ட் ஹவுஸ் போறோம், இது பண்றோம் சொல்லிட்டு இருக்கோம். பட் பக்கத்துல இருக்கிற
சாப்பிடுறதுக்கு கூட இன்னும் போல, வீட்டுக்கு போறதுக்கே டைம் இல்ல. பட் 11 o'clock. ரொம்ப பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு அப்போ. ஆமா, அது இங்க ஒர்க் பண்ற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஏன் ஜாலியா ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதேதான் நம்ம வந்து ஸ்கிரீன்ல பாக்குறோம். நிறைய விஷயம் இம்ப்ரவைசேஷன்ஸ் அதான் இருக்கும். ஆன் ஸ்பாட்ல நாங்க ஏதோ பண்ணிட்டு இருப்போம், சார் எதுவுமே சொல்ல மாட்டோம், சார் வில் கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான். நிறைய விஷயம் நானும் ஹரிணி இந்த அடிச்சு இது பண்றது அதெல்லாம் பேப்பர்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க வந்து ஐயோ லாயர் மக்கம் வருது, இது எல்லாமே வந்து ஓன் டயலாக்ஸ் தான். சோ இப்படி ஒர்க் பண்ணும்போது அது ஸ்ட்ரெஸ் எதுவுமே தெரியாது. ஐ எம் சோ எவ்ரிடே வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு கமிங் டு த செட். இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம, அந்த மாதிரி போர் அடிக்குமே இப்ப அந்த மாதிரி தான். ஆமா, எப்படா அந்த 1ஆம் தேதி வரும், 1 to 15 எப்படா போகும். ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் லாங் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 months வந்து நாங்க செகண்ட் ஹாஃப்மே ஒரு 2-3 நாள்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ ஏதோ அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. லாஸ்ட் மந்த் வந்து 15th முடிஞ்சிருச்சு. 16 to 30 நாங்க ஷூட்டே பண்ணல. இப்போ வந்த உடனே தான் எல்லாரும் ஏன்னு பயங்கர ஜாலியா என்ன நடந்துச்சு பிரேக்ல கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கிரிஞ்சாலாம் இருக்காது. ரியலி லவ் டு கிவ் தட் வார்ம்னஸ். ஓகே, இப்போ என்னன்னா டெலிவிஷன் விஷயம் அப்படின்றதுனால எல்லாருமே அவங்களோட லைஃப்ல பர்சனலா கனெக்ட் பண்ணிப்பாங்க. கதையில என்ன போதோ அவங்க பர்சனலா கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்ப கதை கொஞ்சம் பரபரப்பா போகுது அப்படின்றதுனால வெளியில பாக்குறவங்க உங்ககிட்ட அன்பு தொல்லையா என்ன கேக்குறாங்க? ஏதாச்சும் இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்டுட்டு இருக்காங்க உங்ககிட்ட? இது கேட்டாங்க இப்போ, லைக் கிரிஜா கடைசியில அவங்க எடுத்த உடனே எண்டு கேட்டுறாங்க. இப்ப என்ன தெரியுமா தெரியாதா, கிரிஜா சேருவாங்களா? ஐயா இருங்கய்யா, பொறுமையா வாங்கய்யா, 100 எபிசோடு இருக்கு, பொறுமையா பாக்கலாம். தே ஆர் வெரி ஈகர். கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் உங்களுக்கு அவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு. பட் எங்களுக்கே தெரியாது. அந்தந்த ஸ்கெட்யூல் வரும்போது தான் we also know. ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்பதான் கொடுப்போம். ஆமா, they don't tell us before. எண்ட் எப்படி வரும், நம்மளோட ஆர்க் மட்டும் தான் சொல்லுவாங்க நம்ம கிட்ட. கதையோட எண்டிங் வந்து பிக் டீம் இஸ் கோயிங் டு ஒர்க் இல்லையா? சோ நமக்குமே சொல்றது இல்ல. உண்மையை சொல்லிட்டீங்க நீங்க. ஆமா, சொல்றது இல்லைங்க. நிஜமா ஆர்க்கு தெரியுமா, அடுத்த வாரம் என்ன தெரியுமா? தெரியாது. அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு அது ஆக்சுவலி ட்ரூ. இப்போ நெக்ஸ்ட் சீன் நமக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு சம்டைம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி சீன்ல ஒரு சஸ்பென்ஸ் மேபி கொடுக்க முடியும். நேத்தெல்லாம் ரொம்ப பயங்கர சஸ்பென்ஸா இருந்துச்சு. upcoming weeks will be very nice. You should watch. இல்ல இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எங்களுக்கே இருக்கு. இப்போ இவ போர்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. மார்னிங் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது தான் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னா, என்ன இதுதான் கதையா, என்ன மாறிடுச்சு. சோ எங்களுக்கே வந்து இப்ப நான் எபிசோட் பார்க்கும்போது எனக்கு என் போர்ஷன் மட்டும் தான் தெரியும். மத்தவங்களதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசா இருக்கு. இப்ப எங்க வீட்லயுமே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க. என்ன ஹரிணியும் இவங்களும் பேசுறாங்க, அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டா, ஐயோ சேருவாங்களான்னு தெரியல. இவளையும் ஃபீல் பண்றாங்க, ஏன்னா அஸ்வின் விட்டுட்டு போயிட்டான், அவன் எவ்வளவு நல்ல நம்புனா, இந்த பையனை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும் போது அவன் போட்டும் பரவாயில்ல அந்த பொண்ணு, அந்த மாதிரி எங்க வீட்டுல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டுல இது இந்த மாதிரி ரெகுலரா பாக்குற ஆளுங்க கிடையாது. அவங்க மோஸ்ட்லி மூவிஸ் அது ரொம்ப ரேரா போவாங்க. நான் நடிக்கிறேன்னா அந்த படம் பார்ப்பாங்க, அந்த ஜோன்ல தான் இருப்பாங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகி சொல்றாங்க, இந்த எபிசோட் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, 2 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணாங்களா இந்த வாரம், இல்ல 4 வந்துச்சா, அந்த மாதிரி இருக்காங்க. சோ தே காட் ரியலி இன்வால்வ். அவங்க அவ்வளவு விரும்பி பாக்குறாங்கன்றது நமக்கே வந்து ஓ நல்லா இருக்கு, சூப்பர்பா, அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இது அஸ்வினோடது வந்து பாவம் எல்லாருமே திட்டுறாங்க or something. But he is like the sweetest person on earth. வெரி ஸ்வீட், ரொம்ப கம்ஃபர்டபிளா. இப்போ நாங்க 3 பேர்னா ரொம்ப மாசம் டிராவல் பண்றோம் ஆக்சுவலி. பட் அவனோட நம்ம மேக்ஸிமம் 2 days 3 days தான் ஒரு மந்த்துக்கு நம்ம ஒர்க் பண்றோம். பட் அந்த பாண்டுங்கிறது ரொம்ப ஈஸியாவே வந்து நமக்கு கேஷ் பண்ண முடியும். வெரி ஃபன். அண்ட் அவனே அவன் கேரக்டரை இன்னும் ஹேட் பண்ண வைக்கணும், நிறைய ட்வீக்ஸ் எல்லாம் பண்ணுவான். இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். எவ்ரிபடி இஸ் லைக் ஸ்கோல்டிங் ஹிம், பட் இஸ் நாட் லைக் தட். பாவம், இஸ் வெரி ஸ்வீட். லைக் வார வாரம் வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையோ உங்களோட படம் ஒண்ணு கண்டிப்பா வந்துருது. நீங்க வந்துடுறீங்க ஏதாச்சும் ஒரு படத்துல, கண்டிப்பா பெரிய மொமெண்ட் தான் அது கண்டிப்பா. இல்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா இங்கேயே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு 1 to 15 அப்படின்றது. அதுக்கப்புறம் மூவி ஷூட்டிங், அதுக்கு எப்படி பிரிச்சுக்கிறீங்க டேட்? நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? ரெஸ்ட்ன்றது இருக்கா, தூக்கம்ன்றது இருக்கா? இல்ல என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், நல்லா ஊதி போய் தான் இருக்கேன். தூக்கம் கொஞ்சம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. பட் ஐம் ஹாப்பி தட் ஐம் பிஸி. ஏன்னா ஒரு சில நாள் நான் வேலையே இல்லாம வீட்லயும் இருந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது 1 to 15 இது லாக் ஆகுறதுனால half of the month ஐம் ஒர்க்கிங். மீதி half வந்து நான் இந்த யூடியூப், மற்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ், மூவிஸ் இது எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தாலும் இவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணா ஒரு சில டேட்ஸ்லாம் எனக்கு கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ மேனேஜ் பண்றேன். எவ்வளவு முடியுமோ ஐம் ட்ரைங் டு புஷ் மை செல்ஃப். ஏன்னா இந்த வயசுல தான் ஓட முடியும், எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இப்பவே ஓடிடு அப்படின்னு.
ஓடிக்கிட்டே இருக்கேன், விழாம இருக்கணும். ஓகே விழ மாட்டேன். ஓகே இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. பட் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே. ஆனா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு எந்த ஃபார்மட் அதிகமான ரீச் கொடுக்குது, இன்னும் மக்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் போய் நம்மள கனெக்ட் பண்ணுது? டெஃபினட்டா இந்த 100 எபிசோட் தான். ஏன்னா மூவின்றது அந்த 3 ஹவர்ஸ்க்கு நம்ம அவங்க மனசுல இருக்கோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது படம் பார்த்தாங்கன்னா நம்மள மறந்துடுறாங்க. பட் இது வந்து எவ்ரி டியூஸ்டே நைட் உட்காந்து பாக்குறாங்க. வெனஸ்டே தான் எபிசோட் ரிலீஸ் ஆகுதுன்னா 11:30 அன்னைக்கு உட்காந்து பாக்குறாங்க. நான் வந்து கத்திப்பாரா அந்த அர்பன் ஸ்கொயர் போனேன். எனக்கு 11:30க்கு எபிசோட் வருதுன்றது ஃபர்ஸ்ட் தெரியாது. நான் அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது அப்போ டைம் 11:45. நான் இப்பதான் உங்களை பார்த்தேன் அப்படின்னாங்க. சரி போன வீக் எபிசோட் ஏதோ பார்த்தாங்க போலன்னு பார்த்தா அந்த வீக் நடந்தது சொன்னாங்க. அப்பதான் நான் என்ன ரிலீஸ் ஆயிடுச்சானா ஆமா 11:30 ஆகும், உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நான் 12 மணிக்கு தானே வரும் அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சொல்றது வந்து 3rd 4th வீக்ல ரிலீஸ் ஆனப்போ சொல்றேன். ஒரு 10 எபிசோட்ஸ் 15 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருந்தது அப்பவே. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, நீ சொல்லும்போது. So, அதனால இதுல கிடைச்ச ரீச் வேற எதுலயுமே கிடைக்கல. எவ்ரி வீக் நம்மள பாத்துட்டே இருக்கிறதுனால, ஏன்னா யூடியூபும் அதே தான். பட் அதுவுமே ஒரு 10-15 மினிட்ஸ், இதுல ஒரு 2 ஹவர்ஸ் எங்களை பாக்குறாங்க. 2.5 ஹவர்ஸ். ஏன்னா ஒரு எபிசோடும் 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் போகும்போது இன்னும் அவங்க ரிலேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் நல்ல ரீச். ஓகே டெஃபினெட்லி. ஓகே. நீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சீரியல் பண்றீங்க. சீரியல்ல உங்களுக்கு இன்னும் மெச்சூர் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். துளசியில எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க நீங்க? அதுக்கு எதுவும் தயக்கம் இருந்துச்சா, என்னப்பா மெச்சூர் கேரக்டர் நம்ம வயசுக்கு மேல இருக்கு அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி அது வந்து 1 இயர் பேக்கே நான் வந்து பண்ணது. ஓகே 1 இயர் பேக்கே அதோட ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. பட் தேர் வாஸ் சம் திங்ஸ் லைக் அது வந்து டேக் ஆஃப் ஆகுறது ரொம்ப லேட். ஸோ ஐ டென்ட் நோ இஃப் இட் வில் பி டேக்கிங் ஆஃப் ஆர் நோ, எனக்கு தெரியாது. அந்த 1 இயர்க்கு அப்புறம் தான் B&S வந்து எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அது ஆடிஷன் அட்டன் பண்ணி தென் இதோட ஷூட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தேர் லைக் வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் அந்த மாதிரி. ஸோ ஐ டென்ட் நோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது வந்து எப்போ ஆக, ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சு ஆல்ரெடி, ஃபியூ மந்த்ஸ் அந்த கேப் இல்லாம ஆயிடுச்சு. ஸோ நடுவில் I didn't know what else to do, but அந்த டைத்துல தான் I was like given this opportunity. கடைசியில ரிலீஸ் டேட் was ரொம்ப பக்கத்துல தான் ரிலீஸ் ஆச்சு ரெண்டும். So now I'm also doing other projects also. So அதனால இப்ப 30 days வந்து like full 30 days வந்து 35-36 கொஞ்சிங்கன்னா I'm doing night shoots like serial கொஞ்ச நாள் போவேன், இது கொஞ்ச நாள் போவேன், மிச்ச ப்ராஜெக்ட்ஸ் இது முடிச்சுட்டு I'll go to the night shoot there. So அந்த மாதிரி. பட் லைக் ஷீ செட் இந்த ஏஜ்ல தான் நான் வந்து எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண முடியும். I don't want to say no. I don't want to say இது இருக்கு, I don't want to do it. அது வந்து I don't want to say. So நான் முடிஞ்ச அளவுக்கு I want to do everything that comes my way. ஓகே. அபார்ட் ஃப்ரம் ஃபன், நீங்க 3 பேரும் ஒரு சிஸ்டரா எவ்வளவு கனெக்டடா இருக்கீங்க? இல்ல சிஸ்டர்ஸ்னால ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லையா? அதான் சொல்றேன். இப்போ சிஸ்டர்னா நம்ம இன்னும் அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டோம். என்னோட ஒரே ஒரு கன்சர்ன் தெரியுமா, I want them to be சேடா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சேடாவே இருக்கு, பிரச்சனை மேக்கப்லாம் போடணும், பட் பி குட், அவ்வளவுதான். பி குட். உன்னை எல்லாருமே பாக்குறாங்க, சோ நீ அதை மைண்ட்ல வச்சுக்கோ, அதை வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். டு பி ஹானஸ்ட், ஆக்டிங் எவ்ரிதிங் ஷுட் பி வெரி மேண்டிட்டரி. எனக்கு அது எல்லாமே இருக்கு, ஓகே. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கேரி யுவர் செல்ஃப் இன் அ வெரி குட் வே. நீ சேடா இருந்தாலும் சேட் ட்ரெஸ் போடுவோ, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுக்கோ, கரெக்டா பண்ணு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷனா பண்ணாத அப்படின்னு நான் சொல்வேன். அது மட்டும்தான் எப்பவுமே ஸ்கூல். அது நாட் ஸ்கூல் ஃபார் எனிதிங். அது டீ காஃபி குடிச்சா கொஞ்சமா குடிங்க, அவ்வளவுதான். வேற எல்லாம் திட்ட மாட்டேன், சும்மா ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க நீங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஃப்ரெண்ட். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கின் டேமேஜ் ஆகும், பிரேக் அவுட்ஸ் இருக்கும், ஒயிட் ஹேர் வரும். சோ இதுக்கெல்லாம் தான் சொல்லுவேன், வேற எதுவும் கிடையாது. அடிச்சுட்டா இப்போ வரும்போது அவன் அடிச்சுட்டா. நான் வந்து வேற சல்வார் போட்டிருந்தேன், கண்டினியூட்டி காஸ்டியூம். நானே ஒன்னு அடிச்சிருப்பேன். நாங்க 2 பேர் இப்போ ஆக்சுவலி சீன் இருக்குன்னு சொன்னாங்க. சோ ஆல் ஆஃப் அஸ் வந்து சீன் ட்ரெஸ். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சீன் லேட்டா தான் வரப்போகுது, இன்டர்வியூ தான். இன்டர்வியூக்கு வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல, கரெக்டா? நாங்க 2 மாத்திட்டோம். அதுக்குதான் இதுக்கு நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டேன். பச்சை கலர் இங்க சொல்லுங்க, இங்க ஃபுல்லாவே பச்சை தான் இருக்கு. அது மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் எனக்கு பெருசா green will be very good on dusky. Most of the people will not like it. For me it is a very good thing. I felt இன்டர்வியூக்கு நீ அதே மாதிரி போட்டு பின் பண்ணிட்டு அதே கேரக்டர் ஃபாலோ பண்ணது வேற மாதிரி இருந்தா தானே அவளுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவளும் ஹீரோயினா அப்பதானே பண்ண முடியும். அது மட்டும் தான் என்னோட கன்சர்ன், வேற எதுவும். ஓகே. ஆமா செல்லம், கரெக்ட் தான், மாத்திட்டேனே. ஃபன்னா ஒரு செக்மெண்ட் விளையாடலாம் இப்ப. அதாவது மேட்ச் தி ஃபாலோவிங் அப்படின்றதான், யார் எப்படியானவங்க அப்படின்றத நீங்க கை காமிச்சா போதும். இப்படி ஒருவேளை நீங்க விளக்க சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்லலாம். ஷூட்டிங் வராங்க அப்படின்னா கையில ஒரு 10 ஸ்நாக்ஸ் பாக்கெட் கூட வருவாங்க. ஸ்நாக்ஸ் இல்ல, ஹெல்தியா எடுத்துட்டு வருவா. ஓகே, ஃப்ரூட்ஸ். ஆமா, நான் 3-4-5 பேக் எடுத்து வருவேன். வரும்போது எடுத்து வர மாட்டாடி, அப்புறம் வரும். போட்டர்ல போட்டு வரும்போது எப்பயுமே நீங்க பாடிட்டே தான் இருப்பீங்க அப்படின்றது தெரியும். ஆனா நயன் யாராச்சும் சம்மிங் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா யாரு? 2 பேருமே லைட் சாங். இல்ல
சரியான ஸ்ருதியிலே இல்ல ஆனா தப்பு தப்பா பாடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி அப்படிலாம் பண்ணுவோம், உருப்பியா தான் பண்ணுவோம். பட் நாங்க தான் நசன் பண்ணுவோம். இது வந்து பாவம் டாக் பேக்ல வந்து அவருக்கு எல்லாமே கேட்கும். எங்க சிட்டி சாருக்கு ரொம்ப அப்பா படாதீங்க அப்படின்னு. போன் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. இவதான் போன் வச்சுட்டு தான் தூங்குவா. போன் வச்சுட்டு புக் படிப்பேன். பாட்டு கேப்பா. தூங்குறதுக்கு வந்து தூங்குறதுக்கு எதுக்கு? அவ ஒரு சவுண்ட் வச்சுட்டு ஐ ஹேவ் ட்ரபிள் ஸ்லீப்பிங் லைக் அதனால அந்த ரெயின் டிராப் கண்டினியூட்டி அதிகமா மிஸ் பண்றது, ப்ராப்ஸை மிஸ் பண்றது அப்படின்னா யாரு மறந்துருவாங்க? இல்ல என்ன ஆளால் நிக்கிய தவிர எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். நிக்கி இருக்கிறதுனால இல்ல அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆக்டர் இருப்பாங்க. அவன் வந்து பேசிக்கலி எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் தான். அது ஒரு கட்டத்துக்கு மேல பாடி மைண்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடும். அப்போ நமக்கு டக்குன்னு அந்த நேரத்துல ஏதாவது ஒரு கண்டினியூட்டி, நானுமே ஒரு சில நேரம் மிஸ் பண்ணுவேன், ஏதாவது கையை மாத்தி பண்ணிடுவேன். ஓகே. பட் ஸ்டில் யாரும் அந்த மாதிரி மிஸ் பண்றது கிடையாது. எல்லாருமே வெரி சின்சியர் ஆக்டர்ஸ். மறந்து வச்சுட்டு வந்து ஒருவேளை கண்டினியூட்டி மிஸ் பண்ணி டைரக்டர் பயங்கரமா போட்டு திட்டுவாங்க. போடுங்கன்றவாங்க ஜாலியா. நீங்க திட்ட மாட்டாங்க, போட்டுருங்க போட்டுருங்க. அவ்வளவு எங்க செலவில் அப்படி ஆமா, திட்டவே மாட்டாங்க. நீதானே மறந்தா எடுத்துட்டு வா. தூங்கிட்டே இருக்கிறது யாரு? 3 பேருமே டைம் கேப் கிடைச்சா படுத்துருவோம். அதுக்கு தானே காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமா 3 பேரும் அப்படிலாம் இங்க பாருங்க, அவ மொட்டையா சொல்றா. அதெல்லாம் கிடையாது. We will wake up at 5 o'clock. We'll be here 7:30. Okay. And then if we got break, நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னா will not sleep. எங்களுக்கு சீனே இல்ல அப்படின்னாதான் அப்பதான் நாங்க வந்து படுப்போம். போது கதவு தட்டுவாங்க, அதையும் சொல்லு. படுக்கும் போது கரெக்டா கதவு தட்டுவாங்க. மேடம் ட்ரெஸ் சேஞ்ச் மேடம் சீன் இருக்கு. அரை மணி நேரத்துக்கு முழிச்சிருப்போம். சரி இப்ப கூப்பிட்டுருவாங்க. சரி படுப்போம் அப்படின்னா கரெக்டா ஒரு பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சு லக்கேஜ் எல்லாமே படுக்கும்போது கரெக்டா ட்ரெஸ் சேஞ்ச். ஆக்சுவலி மீரா ஜெயஸ்ரீ ஹரிணி ரெடி, ஷார்ட் ரெடி அப்படின்றவாங்க. வேதனை வரும் பாருங்க. மன வருத்தவங்க டெய்லி டைரக்டர் சொல்லுவாரு அது கரெக்டா கொட்டாய் வேற வரும். நமக்கு மூச்சு வீங்கி போயிருக்கும் கொஞ்ச நேரம் தூங்குனதுனால. இப்ப பார்த்தாலும் நச நசன் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு யாரு? 3 பேரும் பேசிட்டு தான் இருப்போம். சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும். தேங்க்யூ so much. Thank you so much. Thank you. Watch Bye. BNS. Yes. உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.